இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பள்ளி எழுச்சி பாடலினுடைய தொடர்ந்த அடுத்த பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாடல் ஒரு பாடலுக்கு அடுத்த பாடல் ஒன்றும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு பாடலும் மணிமணியான பாடல்கள். இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். ஏதுவும் யுக்தியும் உரையும் யோசனையும் இனிய ஆராய்ச்சி எல்லாம் கடந்திலங்கும் நாதனை போதனை தீதிலா நெறியால் நாடுகென்று உலகினர்க்கு அன்பொடு நவின்றோய் சூது வஞ்சனை இருள் தொலைந்தது என்னருளாம் சூரியன் உதய வெப்ப அணுகினன் காணாய் ஏது வந்தாலும் அஞ்சேல் என புகழும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. இப்போ ஒரு பூச்சி வகையறாக்கள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைகள் தான். நான் புதுசாக ஒன்று ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லலை. மழைக்காலங்களில் ஈசல்னு ஒரு பூச்சி வரும். அது சின்ன பூச்சி. அந்த பூச்சிக்கு சிறகுகள் இருக்கு. ஒரு வருஷத்தில் மழைக்காலங்களில் சில நேரங்களில், அதுவும் மாலை நேரங்களில், அது இரவாகும் பொழுது அந்த பூச்சி எங்கேருந்து தான் வரும்னே யாருக்கும் தெரியாது. எங்கே இருந்தோ கப 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 கபன்னு வரும். நிறைய இதை பார்த்தவங்க கட்டாயமாக ரசிச்சிருப்பாங்க. அது உள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்காக கதவையெல்லாம் மூடி வைப்பாங்க. அது லட்சக்கணக்கான பூச்சிகள் இருக்கும். அத்தனையும் வரும், பறக்கும், சந்தோஷமாக பறக்கும். கொஞ்ச நேரம்தான், அதாவது சில மணி நேரங்களுக்குள்ளாக ஒவ்வொன்றா கீழே விழுந்துடும். அதோட அந்த இறக்கைகள் கீழே விழுந்துடும். அதாவது வந்த கொஞ்ச நேரத்தில் அது முதுமை அடைஞ்சி போகுது. அப்போது முதுமை அடைஞ்ச அந்த சின்ன பூச்சியோட இறக்கைகள் கீழே தானே விழுந்துடும். அந்த பூச்சி எங்கேயானும் விழுந்து பாவமாக துடிச்சிக்கிட்டு இருக்கும், அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கும். சிலது உடனே இறக்கும், சிலது கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கும். இந்த பல்லி போன்ற மற்ற இதர பூச்சிகள் அதை உணவாக சாப்பிடும். வருஷம் பூரா அது இவ்வளவு காலமாக எங்கே இருந்தது, எப்படி தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்தது, என்ன சாப்பிட்டது, இப்போ எப்படி இவ்வளவு பூச்சிகள் உற்பத்தியாகி வெளியில் வந்தது, ஏன் இவ்வளவு சீக்கிரமே அழிஞ்சி போச்சு, இப்போ மறுபடியும் அடுத்த வருஷம் வரும்பொழுது எங்கேருந்து வரும், இதையெல்லாம் யாராலையானும் கண்டுபிடிக்க முடியுமா? காரணம், சரியான காரணம் சொல்ல முடியுமா? இதுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் இயற்கையோட அதிசயங்களுக்கு யாராலையுமே காரணம் கற்பிக்க முடியாது. சில மணித்துளிகளில் மறையக்கூடிய உயிர் இருக்குது. சில மணி நேரங்கள் கழித்து மறையக்கூடிய உயிர் இருக்குது. சில நாட்கள் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. சில மாதங்கள் மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. ஒரு 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷத்துக்குள்ள ஆயுள் முடிஞ்சு போகிற உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஒவ்வொன்றுடைய அந்த வாழ்க்கை அமைப்பு, உணவு, அதோட இனவிருத்தி எல்லாமே வேறு 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 இருக்குது.
எதுவுமே ஒரு மாதிரியாக இல்லை. இதெல்லாம் எப்படி, யாரால், ஏன் ஏன் அது வந்தது, ஏன் அது காணாமல் போச்சு, ஏதானும் யாருக்கானும் சொல்ல முடியுமா? முடியாது. இது மாதிரி ஒரு மரம் இருக்குது உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தோட்டத்தில், உங்கள் கண்ணு முன்னாடி பல வகை மரங்கள், செடிகள், புல், பூண்டு, மலர்கள் இதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மரம் இருக்குது, வாழை மரம்னு வச்சுக்கோங்க. வாழையோட உடல் அமைப்பு, வாழை மரத்தோட மர அமைப்பு. இதர மரங்கள், ஒரு பப்பாளி மரம் இருக்குது, அதோட மர அமைப்பு, இதோட இலை அமைப்பு, அதோட இலை அமைப்பு, அதோட வித்துக்கள். இப்போ பப்பாளி மரம்னா அதோட வித்துக்கள் வேறு மாதிரி இருக்கும், மாமரம்னா அதோட வித்துக்கள் வேறு மாதிரி இருக்கும், அதோட வளர்ச்சி, இனப்பெருக்கம் வேறு வேறு வகையில் இருக்கும். ஒரு புல்லுன்னா வேர்லேருந்து வரும், வாழை மரம்னா அதோட வேர்லேருந்து வரும், ஒரு முருங்கை மரம்னா அதோட கிளையிலேருந்தே அடுத்த கிளை உற்பத்தியாகி வரும். சிலது வித்துலேருந்து வருது, சிலது வேர்லேருந்து வருது, சிலது கிளைகள்லேருந்து வருது, சிலது பதியன்லேருந்து வருது. இப்படி ஒவ்வொன்றும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யாராலையானும் ஏதானும் காரணம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? இந்த சின்ன சின்ன விஷயத்திலேயே மனிதர்கள் ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. முழுமையாக கண்டுபிடிச்ச விஷயங்கள் எத்தனை, தெளிவாக தெள்ள தெளிவாக ஏன், எதுக்கு, எப்படி, இது இப்படித்தான் அப்படின்னு வரையறுத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மிக மிக சில விஷயங்கள் தான். அது போல் இருக்கிறப்போ இந்த இறைவனை சொல்கிறார் பாருங்க, ஏதுவும் யுக்தியும் உரையும் யோசனையும், இது எல்லாத்தையும் இனிய ஆராய்ச்சி எல்லாம் கடந்து இலகும். இறைவனை பற்றி ஏன் இப்படி பண்ணுறாரு, எதுக்கு இப்படி பண்ணுறாரு, எப்படி இதையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கவோ, கண்டுபிடிச்சி ஆய்வு நடத்தி அதன் வழியாக ஒரு தெள்ள தெளிவான பதிலை சொல்கிறதுக்கோ யாராலையும் முடியாது. ஏன்னா இறைவன் அனைத்துக்கும் அப்பால். நம்முடைய சின்ன அறிவு, சிற்றறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிற்றறிவு கொண்டு அந்த பேரறிவாளனுடைய செயல்கள், காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்கிறார். ஏதுவும் யுக்தியும் உரையும் யோசனையும் இனிய ஆராய்ச்சி எல்லாம் கடந்திலகும் நாதனை, எல்லாத்துக்கும் தலைவன் அவன். போதனை, அப்பப்பா, இந்த போதன் அப்படின்ற சொல்லுக்கு ஏகப்பட்ட பொருள் விளக்கம் நிறைய இருக்குது. போதன் அப்படின்றது மிகச்சிறந்த, மிக ஆற்றல் மிகுந்த, அனைத்து சர்வ வல்லமைகளும் நிறைந்த ஒருவர் தான் போதன். அதுபோல் இவர் நாதன், எல்லாத்துக்கும் தலைவன், எல்லாம் வல்லவன். நாதனை போதனை தீதிலா நெறியால். ஒரு மிக பெரியவங்களை பார்க்க போனோன்னா அவங்களுடைய பின்னாடி போகணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், சந்திக்கணும், நம்ம ஏதோ கேட்கணும் அப்படின்னா சுலபமாக அப்படியே போய் விளையாட்டாக பார்க்கறது இல்லை. தீதிலா நெறியால். அவர் குற்றமற்றவர், அவர் மலமற்றவர், சர்வ வல்லமை பொருந்தியவர், ஞான வடிவினர், பேரானந்தத்தில் திளைப்பவர். அவரை போய் நாம் பார்க்கணுன்னா தப்பு செய்துட்டு நாம் போய் பார்க்க முடியாது. நாம் எப்படி இருக்கணும், தீதில்லாத குற்றமில்லாத நெறியால் நாடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எப்படிப்பட்டவர் இறைவன்னு சொல்கிறப்போ இப்படி சொல்கிறார். ஏதுவும் யுக்தியும் உரையும் யோசனையும் இனிய ஆராய்ச்சி எல்லாம் கடந்து இலகும். எப்பேற்பட்டவன் அவர், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். நாதன், போதன். அவரை போய் எப்படி அடையணும்னா தீதிலா நெறியால் நாடுக என்று உலகினருக்கு அன்பொடு நவின்றோய். சுவாமிகள் எப்படி பண்ணாருன்னா, உலகத்தாருக்கு, அருட்சட்ட அடியார்களுக்கு
அவர் இப்படி உபதேசம் பண்ணுறார். இறைவன் இன்ன தன்மையன்னு சுட்டி காட்ட முடியாது. ஆனால் எண்குணத்தன்னு வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, அது போல் அருள் வடிவினன் ஞான வடிவினன் அப்பேற்பட்டவன் அந்த நாதனை போதனை தீதிலார் எரியால் நாடுக என்று உலகினருக்கு எப்படி சொன்ன அன்பொடு நவின்றோய். கடுமையான உத்தரவு போட்டு இப்படி போ அங்கே அப்படின்னு சொல்லலை. அன்பொடு நவின்றோய். ஏன் உலக மக்கள் உய்யணுன்றதுக்காக சொல்கிறாரு. இதை அடித்து உதச்சா சொல்லி கொடுப்பாங்க. அன்பான இறைவனை, அன்பும் சிவமும் ஒன்று. அப்படிப்பட்ட அன்பே வடிவான பரம்பொருளை நாடணும்னா அன்பு வழியில் தானே போகணும். வேறு மார்க்கத்தில் போனால் கிடைக்க மாட்டாரே, கண்ணில் படமாட்டாரே. அயனும் மாலும் தேடறியா இறைவன் இல்லையா. அதனால் அன்போடு நவின்றோய் சூது வஞ்சனை இருள் தொலைந்தது இன்னருளாம் சூரியன் உதய வெற்பு அணுகினன் காணாய். இந்த சூது வஞ்சனை இதையெல்லாம் தொலைக்கக்கூடியது எதுனா அருளாம். அந்த இன்னருளாம் சூரியன் உதய வெற்ப அணுகினன் காணாய்தோ வந்துட்டுருக்காரு. யார்? அந்த இருளை தொலைக்கக்கூடிய சூது வஞ்சனை என்ற மும்மலங்களையும் தொலைக்கக்கூடிய அருளாகிய சூரியன் உதய வெற்ப அணுகினன் காணாய். இப்போ சுவாமிகள் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, ஏது வந்தாலும் அஞ்சேல் என புகழும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அடியார்களுக்கு உபதேசம் பண்ணுறப்போ எது வந்தாலும் அஞ்சாதே. ஏன்? யாம் இருக்க பயமேன். கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கார், நம்ம கூட இருக்கார், நமக்குள்ளே இருக்கார், ஒன்றாய் உடனாய் இருந்துகிட்ருக்கார் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கார், நடத்திட்டுருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது ஏன் நம்ம அஞ்சணும்? எல்லாம் அவர் செய்கிறாரு, நாம் ஏன் அஞ்சணும்? எது வந்தாலும் அஞ்ச வேண்டாம். இதை குரு சொல்லி கொடுக்குறாரு. ஏது வந்தாலும் அஞ்சேல் என புகழும். சுவாமிகள் அப்படி தான் சொல்லியிருக்கார் அருட்சட்ட நெறிகளில். அதுதான் சொல்கிறாரு. ஏது வந்தாலும் அஞ்சேல் என புகழும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. இறைவன் மானிட உருக்கொண்டு வந்தார். மானிட உருக்கொண்டு வந்தவர் குருவாக இருந்து உபதேசம் செய்கிறார் அடியார்கள் உய்யும் பொருட்டு. அந்த கருத்தை சொல்லக்கூடிய இந்த பாடல் மிக இனிமையான ஒரு பாடல். இறைவன் எப்படிப்பட்டவன்றதை அப்படியே அடுக்கி வைக்கிறார் பாருங்க. ஏதுவும் யுக்தியும் உரையும் யோசனையும் இனி ஆராய்ச்சி எல்லாம் கடந்திலகும் நாதனை போதனை தீதிலா நெறியால் நாடுக என்று அன்பொடு நவின்றோய். யாருக்கு? உலகினருக்கு. அந்த உலகத்தாருக்கு தீதிலா நெறியால் நாடுக என்று உலகினருக்கு அன்பொடு நவின்றோய் சூது வஞ்சனை இருள் தொலைந்தது இன்னருளாம் சூரியன் உதய வெற்ப அணுகினன் காணாய். ஏது வந்தாலும் அஞ்சேல் என புகழும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலை தினமும் பாடும் பொழுது அப்படிப்பட்ட இறைவனை நம்முடைய கண் முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும். இறைவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, எவ்வளவு ஆற்றல் பொருந்தியது. அந்த இறைவனை நாம் தினம் தினம் பாடி பரவி தொழ வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படியே நெஞ்சு நெக்குருகி நம்ம சொல்லும் பொழுது அதோட பலன்கள் கட்டாயமாக வந்தே தீரும். அந்த சூது வஞ்சனை மலங்கள் என்ற இருளை அகற்றக்கூடிய சூரியனாக இறைவன் நமக்குள் எழுந்தருளி வந்து நம் இருளை போக்குவார், நமக்கு அருள் புரிவார் அப்படின்றத சொல்லிட்டு இந்த பதிவில் நிறைவு பண்ணுறோம். அடுத்த பதிவில் அடுத்த பாடலோடு சந்திப்போம்.
வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஹோட்டலை பற்றி நம்ம ஷேர் பண்ணுறோம், அங்கே இந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஒரு துணி எடுக்கிறோன்னா இந்த கடையில் ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஷேர் பண்ணிக்கிறோம். அதுபோல் நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.